ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பீட்சா பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த பீட்சா பண்ணணும் அப்படின்னா சீஸ் தேவைப்படும். பட் நம்ம இன்றைக்கி செய்ய போகிற இந்த பீட்சாவுக்கு ஓவன், ஈஸ்ட், சீஸ்னு எதுவும் தேவைப்படாது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வெல்கம் டு AVD கிச்சன். நான் இன்றைக்கி 200 கிராம் கப்பில் இருந்து 1.25 கப் அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இதனுடைய வெயிட் வந்து 150 கிராம் இருக்கும். கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கலாம். கீ இல்லைன்னா அதுக்கு பதிலாக பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 4 டீஸ்பூன் அளவுக்கு கர்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பயுமே மைதா பிணையும் போது அழுத்தம் கொடுத்து பிணையுங்க. அப்போ தான் உங்களுக்கு மைதா நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போது டோ ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக மேலே பட்டர் அப்ளை பண்ணி ஒரு கிளாத் வச்சு கவர் பண்ணுங்கள். 1 ஹவர் இது வந்து ஊறட்டும். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா ஆட் பண்ணிக்கோங்க. மைதா நல்லா பட்டரில் வெந்து கலர் மாறும். இந்த அளவுக்கு பொரிஞ்சு கலர் மாறினதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு காய்ச்சாத பாலில் இருந்து 200 ml அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதே மாதிரி நீங்கள் பாலை மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா லம்ப் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் ப்ராப்பரான ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ அடுப்பத்தை வச்சுட்டு சாஸை கொதிக்க விடுங்க. ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. எந்த பிளேட்டில் பீஸா பண்ண போகிறோமோ அந்த பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் அப்படி இல்லைனா பட்டர் அப்ளை பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. டோ ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போது சப்பாத்தி ரோலரில் வச்சு 1/2 இன்ச் அளவு திக்னஸ் இருக்கிற மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. 1/2 இன்ச் திக்னஸ் இருந்தால் போதும். பிளேட்டில் வச்சு சைஸ் பார்த்துக்கலாம். கரெக்டாக இருக்குது. நம்ம இன்றைக்கி இதில் ஈஸ்ட், சீஸ்னு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக தான் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். சீஸுக்கு பதிலாக தான் ஒயிட் சாஸ் பண்ணியிருக்கோம். கடையில் வாங்குகிற அதே பீட்சா மாதிரி வரும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஃபோர்க் வச்சு இதே மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது இது மேலே டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து வீட்டில் பண்ண டொமேட்டோ சாஸ். இதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. யாருக்கெல்லாம் பீட்சாவில் சாஸ் நிறைய இருந்தால் ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஒயிட் சாஸை அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் சீஸ் இல்லைன்னு தெரியவே தெரியாது. இந்த ஒயிட் சாஸ் அந்த அளவுக்கு மேட்ச் ஆயிரும் இந்த பீஸா கூட. இப்போ இதுக்கு மேலே அரேஞ்ச் பண்ணுறதுக்காக ஸ்வீட் கார்ன், ஆனியன், கேப்சிகம் எல்லாமே நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா கார்னர் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஓடிஜி வைக்கிறதா இருந்தால் நீங்கள் ப்ரீட் பண்ணி வச்சுருங்க. பட் நம்ம இன்றைக்கி கடாயில் பண்ண போகிறோம். கார்னர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக ஒயிட் சாஸ், டொமேட்டோ சாஸை இதே மாதிரி கொஞ்சம் விட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அடிக்கனமான இரும்பு கடாயில் 1 இன்ச் வர அளவுக்கு உப்பு போட்டு ஹீட் பண்ணி வச்சுட்டேன். இது மேலே ஸ்டாண்டு வச்சு இப்போ பீஸாவை பேக் பண்ணி எடுத்துடலாம். லோ ஃப்ளேமில் 25 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க. டைட்டாக மூடி போட்டு மூடிடலாம். 25 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இது பேக் ஆகட்டும். பீட்சா பேக் ஆகிடுச்சு. இப்போ சைடில் இருக்க பண்ணை மட்டுமே இதே மாதிரி ஸ்டிக்கு வச்சோ நைஃப் வச்சோ செக் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக குக் ஆகிடுச்சு. இது எங்கள் வீட்டு குட்டீஸ் பண்ண சின்ன பீட்சா. இதுவுமே பர்ஃபெக்டாக இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த வெஜ் பீஸா ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.